இப்போ நாம் இரவு உணவை நேரத்துலேயே எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. உடம்புல ஏற்படுற இந்த பஞ்சபூத மாற்றங்களை சரி பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை இப்போது நம்மளோட உடம்பை சீராக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 விதிமுறைகள் இருக்குது. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே சரியாகணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்ததோட விளைவு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 10:30-11 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தூங்கும்போது நம்மளோட குடலும் தூங்கணும். நம்ம குடலும் தூங்குச்சு அப்படின்னா தான் யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அக்குபஞ்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு அக்கு ஹீலர் மைவிலி மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்துட்டு அக்குபஞ்சரை வந்துட்டு பழமையான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதை வச்சு அந்த பழமையான முறையை வச்சுட்டு வந்துட்டு காய்ச்சல்லேருந்து கேன்சர் வரைக்கும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அந்த பழமையான முறையை வச்சு எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்த உங்களோட சேர்ந்து நானும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இந்த பழமையான முறையை வந்து கையாளுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த அக்குபஞ்சரில். முதல்ல வந்துட்டு அக்குபஞ்சர்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்னென்னா, மனிதனுக்கும் இயற்கைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. எப்போவுமே இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறது தான் மனிதனோட வாழ்க்கையோட இயல்பு. ஓகே. நம்ம இயற்கை இல்லாமல் நம்ம இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களில் எந்த ஆற்றல் நமக்கு குறையுதோ இல்லை அதிகமாகுதோ அதுதான் வந்து நமக்கு நோயாக வெளிப்படுது. ஓகே. அந்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்படுற இந்த பஞ்சபூத மாற்றங்களை சரி பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது தான் இந்த அக்குபஞ்சர் முறை. அதே மாதிரி நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய இந்த பஞ்சபூத மாற்றங்களை சரியான விகிதத்தில் வச்சுட்டு நம்மளோட உடம்பை நம்ம எவ்வளோ பாதுகாத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ஒரு சீரான இயக்கத்தில் இருக்கும், நமக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும். அந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படி சீராக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கவங்க நீடில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கருவிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது தோன்றினது கிட்டத்தட்ட ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது மனிதன் இயற்கையோட கலந்து வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஒரு உடம்புக்குள்ள எவ்வளோ சூட்சுமமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உயிர் இன்னொரு உயிரை உணர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி அது மூலமாக அவங்களோட நோயை சரி பண்ணுறது தான் இந்த பழமையான அக்குபஞ்சர் முறை. இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நீடில் பயன்படுத்துவோம், ஆனால் நீடில் அவ்வளோவா பயன்படுத்த தேவையில்லை. அதாவது ரொம்ப ரேர் தான் நீடில் பயன்படுத்துறது. இப்போ ஒருத்தரை வந்து தொட்டு அவங்களோட நரம்பில் நாம் என்ன குறைவாக இருக்கோ, அதாவது என்ன ஆற்றல் குறைவாக இருக்கோ, காற்று குறைவாக இருக்கா, நிலம் குறைவாக இருக்கா, அந்த மாதிரி பஞ்சபூதத்தில் எது குறைவாக இருக்கோ அதை அவங்களுக்கு என்னென்ன நம்ம நாடி பிடிச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சிகிச்சை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெருப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த காய்ச்சல் எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கும். அந்த நோய்க்கு காரணம் இப்போ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா அந்த தலைவலி எதனால் வந்தது அப்படின்னா நம்ம உடனே ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு காரணம் நமக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஒரு நோயோட வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு வலியாக தான் வெளிப்படும். இப்போ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கேன், இங்கே எனக்கு ஓய்வு கொடுங்க. நம்ம உடம்பு வந்து நமக்கு தெரிவிக்கிறது தான் வந்து அந்த நோயோட அறிகுறி. அதாவது ஒரு தலைவலி வரதோ, ஒரு வயிற்று வலி வரதோ, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு வலி ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், என்ன பிரச்சனை இருக்கோ அதோட வெளிப்பாடு தான் அது. இப்போ நான் அந்த உடம்புல இதை நான் குணப்படுத்திட்டு இருக்கேன், அதனால நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. ஆமாம். இப்போ நம்மளோட உடம்ப சீரா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 விதிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம நவீன காலத்துல வந்து ரொம்ப இயற்கையோட இருந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோன்னே சொல்லலாம். ஆனா இயற்கை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஆனாலும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நவீன
நவீன காலத்தில் நமக்கு லைட் வந்துருச்சு, அதனால நம்ம இரவு முழுக்க முழிச்சு வேலை செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்மளோட வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போயிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நோயே இல்லாமல் வாழலாம். நம்ம இயற்கையோட ஒன்றி வாழும்போது நமக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது தொந்தரவு ஏற்படும் போது அது இயற்கையாகவே தானாகவே குணமாயிரும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை யாரும் வந்து நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்து 1 மாதத்துல நீ இப்படி இருக்கணும், ஒரு 2 மாதத்துல இப்படி வளரணும், 3 மாதத்துல இப்படி வளரணும்னு யாரும் சொல்கிறதில்ல. அதுவாக இயற்கையாக அந்த குழந்தை உருவானதுலேருந்து அது பிறக்கிற வரைக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நவீன மருத்துவத்தில் இதுக்கும் நிறைய தடைகள் வந்துருச்சு. 1 மாதத்துல குழந்தை இப்படி இருக்கணும், இது இப்படி இல்லை, இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு ஒரு நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இயற்கையாக இப்போ தான் இந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மாதிரியான நவீன மருத்துவம் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நோய்களும் அதிகமாகிடுச்சு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு மாத்திரையை போட்டுட்டு உடனே வந்து நமக்கு குணமாயிடணும், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே குணமாகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட உடம்ப நம்ம முதல்ல கவனிக்கணும். நமக்கு என்ன தொந்தரவு வந்ததுனாலும் எதனால நமக்கு இந்த தொந்தரவு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த கவனிக்கிறது மூலமாக நம்மளோட உடம்பு எதை சரி பண்ணிகிட்டு இருக்கு, நமக்கு என்ன தொந்தரவு அப்படிங்கிறத நம்மளே உணர முடியும். இதுதான் வந்து அக்குபஞ்சர் முறை. இதில் ஒன்றும் பெரிய மருத்துவமோ இதோ தேவையில்லை. நீங்கள் இயற்கையோட கலந்து வாழணும். இந்த இயற்கையோட ஒன்றி வாழும்போது உங்களுக்கு உங்களோட உயிருக்கு உங்களோட உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களாலேயே உணர முடியும். அப்படி உங்களால் உணர முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இயற்கையோட தள்ளி போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஹீலர் கிட்டேயோ இது பண்ணும்போது அவங்க உங்கள் உயிரோட கனெக்ட் ஆகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க நாடி பார்த்து சரி பண்ணுவாங்க. ஓகே மேம், இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுகருக்காக நிறைய டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சுகர் ஆகட்டும் ப்ரெஷர் ஆகட்டும். அதுக்கு இந்த பழமையான முறையை, இந்த அக்குபஞ்சர் பழமையான முறையை வச்சு அந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த மெடிசன்ஸ், அதை நிறுத்த முடியுமா? அதுக்கு இது எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க அந்த மாதிரி மாத்திரை மருந்துலேருந்து மீண்டு இதுக்கு வர முடியும். இப்போ ஒரு மருந்து குடிக்கிறோம் அப்படின்னாவே அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு நோயை குணப்படுத்துறதா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மருந்தை வந்து நம்ம முற்றிலும் நிறுத்திடணும். ஆனால் இப்போ இருக்க மருத்துவ முறை எப்படி இருக்குது, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் வந்து ஒரு மருந்து அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க நவீன இந்த காலகட்டத்தில் சுகருக்குன்னு மாத்திரை, ப்ரெஷருக்குன்னு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்குன்னு மாத்திரைன்னு நிறைய மாத்திரை இருக்குது. நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மாத்திரை சாப்பிட்றது மூலமாக அந்த நோய் குணமாகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாளராக ஆயிடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த மருந்தும் விருந்தும் 3 நாளைக்குன்னு. விருந்து மட்டும்தான் 3 நாளைக்கு, இந்த மருந்துங்கிறது லைஃப் லாங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. இது என்னன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு தொழிலாக மாறிடுச்சு. இது வந்து சேவை, மற்றவங்களுக்கு குணமாகணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மை போயிட்டு இது ஒரு வணிகமாக மாறிடுச்சு. அதனால வந்த விளைவு தான் இது. இப்போது நீங்கள் சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட வாழ்நாள் வாடிக்கையாளர். அவங்க நீங்கள் மாதம் நீங்கள் அதுக்கான ஒரு தொகை ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு அதில் இருந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மருந்து சாப்பிடுவோம். ஆனால் நம்ம அதை வாழ்நாள் முழுக்க சாப்பிட்ணும் அப்படின்னா அது மருந்தா என்ன அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சுக்கணும். அதே மாதிரி இப்போது நான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒருத்தங்களுக்கு கேள்விப்பட்டேன். என்னோட பேஷண்ட் வந்து அவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து யூரின் போகிற பழக்கம், பெட்டில் யூரின் போகிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த பொண்ணு 6வது படிக்கிற வரைக்கும் பெட்டில் யூரின் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு சுகர் செக் பண்ணியிருக்காரு. அவரே லேபுக்கு போயிட்டு, ஹாஸ்பிட்டல் கூட போகல, லேபுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சுகர் செக் பண்ணி அவளுக்கு 6வது படிக்கும் போது இருந்து இப்போ அவள் 11வது வந்துட்டா. அவளுக்கு இன்னும் வந்து இன்சுலின் போட்டு சுகருக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சரி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்வெட் பண்ணுறது சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். அதுவும் இருக்கா, ஆனால் இந்த சுகர் மாத்திரையும் கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கையே வீண் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இப்போ 6வதுலேருந்து இப்போ +1 வந்துட்டாங்க. இத்தனை வருஷமாக வந்து அவங்க இன்சுலின் போடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா, ரொம்ப
என்ன சொல்றது, அவ சோர்வா தான் இருக்கா. அவளுக்கு வந்து அந்த நம்ம உடம்புக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு. அதாவது நம்ம உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அந்த உடம்பு சொல்ற அறிவின்படி நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம படிப்பறிவு, கேள்வி அறிவுன்னு இந்த மாதிரி கேட்டு நம்ம உடம்புக்கு எதிராக நம்ம செயல்படும் போது தான் நமக்கு உடம்புக்கு பிரச்சனைகள் வருது. இப்போ நமக்கு ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு தலைவலியே வருது, இது கொஞ்ச நேரம் விட்டால் அதுவே தானாக சரியாயிரும் அப்படின்னு நம்மளே நினச்சி விட்டுருப்போம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஒரு இடத்துல கை வலிக்கும், ஒரு இடத்துல கால் திடீர்னு வலிக்கும், அப்புறம் அதுவே தானாக சரியாயிரும். இது எல்லாருமே உணர்ந்திருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு தொந்தரவுகள் வருது அப்படின்னாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கு, அது சரி பண்ணிட்டு இருக்கு உடம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம அது உடம்பு தன்னை தானே சரி பண்றதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எனக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே சரியாகணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சதோட விளைவு தான் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே. இப்போது எல்லாருமே வந்து இப்போது மாத்திரை மருந்து எடுக்கிறதுமே வந்து எல்லாருக்குமே அது ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சு. இப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் எல்லாரும் பார்த்துக்கிறாங்களா, பேசிக்கிறாங்களா, ஓ உனக்கு சுகர் இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நோயை பற்றி தான் பேசிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது, உனக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றியா, ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொந்த பந்தத்தை பார்த்துக்கும் போது எப்படி இருக்க, எப்படி பசங்க இருக்காங்கன்னு கேட்கறத விட இதில் தான் வந்து அவங்களோட நேரத்தை செலவிடுற அளவுக்கு இப்போது சூழல் போயிட்டுருக்கு. ஆனாலும் இதில் இருந்து மீண்டு நம்மளோட வாழ்க்கையை மருந்து மாத்திரை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு மாற்றிக்க முடியும். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையான 4 விஷயங்கள் தான். நம்மளோட தூக்கம், அந்த தூக்கத்தை வந்து நம்ம நேரத்திலேயே அதை தூங்கிட்டு நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னா, பறவைகள்லாம் எந்த பறவையுமே நம்ம 6-6:30க்கு மேலே வெளியில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அதோட டைம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூட்டுக்கு போகும், தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்க ஓய்வெடுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட இயற்கையாக நமக்கும் டைம் அதுதான். நீங்கள் இன்னுமே வந்து இந்த காடு சார்ந்து வாழ்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30க்கெல்லாம் அவங்களும் படுக்க போயிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அவங்க அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே எழுந்துருவாங்க. 3 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்களோட காட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நோய்கள் பாதிப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கே இரவு சாப்பாடெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 10:30-11 மணிக்கு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தூங்கும்போது நம்மளோட குடலும் தூங்கணும். நம்ம குடலும் தூங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து இரவு ஓய்வுன்னு அர்த்தம். நம்ம தூங்கும்போது நம்மளோட குடல் ஓய்வு எடுக்காம அது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு நோய் தான். இப்போ நம்ம தூங்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே ஓய்வு எடுக்கணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜீரணம் வந்து விடிய நடக்கணும். அப்போ தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் நம்ம உடம்புக்கான அறிவு செயல்படும். அப்போ நம்ம இதையே தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஏதாவது ஒரு தொந்தரவு மூலமாக அது வெளிப்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு தொந்தரவு மூலமாக வெளிப்படுத்தும். நம்ம அதுக்கும் மேலே நம்ம அதை தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நோயாக வெளிப்படுத்தும். இப்போ நம்ம தூங்கும்போது நம்மளோட குடலும் தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பும் இயங்கிட்டு இருக்கோம். நம்ம ஓய்வெடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகளும் ஓய்வெடுக்கணும். நம்ம நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தோம் அப்படின்னா நம்மள உடம்புல இருக்க உணவு ஜீரணமாகாமல் அந்த உணவு அப்படியே இருக்கும். அது நமக்கு ஒரு குப்பை தான். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஜீரண மண்டலத்தை ரொம்பவே பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரணமாகாமல் தினமும் தேங்கி போகிற உணவுகள் எல்லாமே வந்து நமக்கு அது குப்பை தான். அது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கொலஸ்ட்ராலாவோ இல்லை மாரடைப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகளாகவோ நமக்கு வெளிப்படும். அதனால நம்மளோட உணவை வந்து நாம் ஒரு 6 to 7 அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் இரவு உணவை நம்ம சாப்பிட்டுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம இரவு உணவை நேரத்துலேயே எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. நீங்கள் கேட்டிங்க இல்லையா சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்தினால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி சர்க்கரை
ப்ரெஷர் இது எல்லாமே வருது. நம்ம மெஷினை நம்புற அளவுக்கு நம்மளோட உடம்போட அறிவை நம்ம நம்புறதில்ல. ஒரு மெஷினில் கொடுத்து நீங்கள் இந்த பிளட்டில் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளோட உடம்புலேருந்து நீங்கள் ஒரு 5 லேபில் கூட நீங்களே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விரலையும் நீங்கள் ஒரு அளவு எடுத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு அளவு தான் காமிக்கும். நீங்கள் ஒரு ஒரு விரல்லே இருந்தும் ரத்தம் எடுத்து நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண கொடுக்குறீங்க, ஒரு 5 லேபில் டெஸ்ட் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேப்லேயும் ஒவ்வொரு ரிசல்ட்டு தான் வரும். அப்போ நீங்கள் வேறு உடம்புல தான் எடுத்தீங்க, ஆனால் ஒரே உடம்போட இயக்கமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நாம் பேசும்போது ஒரு ஆற்றல் தேவைப்படும், சும்மா அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றல் தேவைப்படும், அதே மாதிரி சாப்பிடும்போது ஒரு ஆற்றல் தேவைப்படும், ஓடும்போது ஒரு ஆற்றல் தேவைப்படும், நம்ம ஏதாவது ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு வேற ஒரு ஆற்றல் தேவைப்படும். அது மாதிரி நம்மளோட ஆற்றலை மாற்றம் பண்ணி நமக்கு இதுக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு நம்மளோட உடம்பு தான் நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடம்பை கவனிக்கணும். நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை கவனிக்கணும். அது மூலமாக நம்மளோட நோய்களை கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது உடம்புல தொந்தரவு இருக்குது அப்படின்னா இது இந்த பஞ்சபூத சீர்கேடுனால தான் வரும். இந்த பஞ்சபூதத்தை சரி பண்ணிக்கிறது மூலமாக நம்மளோட நோய்களை ஈஸியாக குணப்படுத்திக்க முடியும். நம்ம இதுக்காக பல வருஷ கணக்கில் மாத்திரையோ மருந்துகளோ பயன்படுத்த தேவையில்லை. அப்போ இந்த பழமையான முறையை வச்சு அனைத்து நோய்களும் குணப்படுத்த முடியும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். சூப்பர் மேம். இப்போ இந்த அக்குபஞ்சர் பழமையான முறையை வச்சுட்டு அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. என்ன விவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த பழமையான முறையை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கோங்க. மேமோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மேம்கிட்ட பேசிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மேம் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி. நன்றி மேம். நன்றி.